என் தங்கமே, உன் மனசில் எவ்வளவு பாரம் இருக்கிறது எனக்கு தெரியும். தினமும் உன் கையில் இருக்கும் பணம் போதாமல் போகும் அந்த சுமை, செய்யும் ஒவ்வொரு திட்டத்திலும் தடை, கையில் இருந்தே பணம் உருகி போவது போல உணர்வு, இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் இன்று நான் உனக்குச் சொல்லப் போகும் ஒரு எளிய மந்திரம் உன் வாழ்க்கையை பணப்பெருக்கம் கொண்டு வரும். உப்பு கூட்டல் எலுமிச்சை, இந்த இரண்டு பொருட்களின் அதிசயத்தை நீ நம்பியே ஆக வேண்டும் என் தங்கமே. இது சாதாரண பரிகாரம் இல்லை. இது உன் வீட்டிலிருந்து எதிர்மறை சக்திகளை வெளியேற்றி பணவரவு கதவுகளை விரைவில் திறந்து வைக்கும் மிக வலிமையான மந்திரம். உன் வீட்டில் ஒரு எளிய எலுமிச்சையும் சிறிது உப்பும் இருந்தாலே போதும். அதிக செலவு செய்ய வேண்டியதில்லை, நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் இதை செய்யும் போது உன் மனதில் இருக்கும் பிரார்த்தனை தெளிவாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கையில் பண வரவு தடையின்றி ஓட வேண்டும், என் குடும்பம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு செய்ய வேண்டும். தினமும் காலை எழுந்தவுடனே ஒரு புது எலுமிச்சையை எடுத்து அதில் சிறிது உப்பை தடவி வீட்டின் வாசலில் வைத்துவிடு என் தங்கமே. நீ வைத்த அந்த நேரத்தில் என் வீட்டில் இருந்து எல்லா சக்திகளும் போகட்டும், செல்வம் நிறைந்த ஆசீர்வாதங்கள் மட்டும் வரட்டும் என்று நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து சொல்லு. இந்த செயல் உன் வீட்டின் சூழ்நிலையை சுத்தப்படுத்தும். தெரியாமலே உன்னை சுற்றி இருக்கும் அந்த கனமான சுமைகள், எதிர்மறை எண்ணங்கள், மற்றவர்களின் பொறாமை பார்வைகள், இவைகள் எல்லாம் மெதுவாக உன் வாழ்க்கையிலிருந்து விலகத் தொடங்கும். அப்புறம் பாரு என் தங்கமே, உன் வீட்டுக்குள் பணம் வருவதை தடுக்க இருந்த அந்த மறைபடை தடைகள் ஒன்றன்பின் ஒன்றாக உடையும். நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் பலிக்கத் தொடங்கும். நான் உனக்கு சொல்ல வருவது, உப்பு கூட்டல் எலுமிச்சை மந்திரம் என்பது வெறும் ஒரு வழிபாடு அல்ல. இது உன் மனசையும் தூய்மைப்படுத்தும் ஒரு விதி. நீ செய்யும் போது நம்பிக்கையுடன் செய். தினமும் காலை செய்ய முடியாவிட்டாலும் வாரத்தில் 3 நாட்கள், குறிப்பாக செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு செய்தால் கூட அதிசயம் இருக்கும். எலுமிச்சை வாடி போனவுடன் அதை வெளியில் எறிந்து விடு. புதிய நாளில் புதிய எலுமிச்சையுடன் மீண்டும் தொடங்கு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நிலைமை மிக மோசமாக இருப்பது போல தோன்றும். எதையும் செய்தாலும் கையில் பணம் தங்கவில்லை, குடும்ப தேவைகள் அதிகமாகி விடும், மனம் உடைந்து போகும். அப்படியொரு நேரத்தில் தான் இந்த மந்திரம் இன்னும் வலிமையாக வேலை செய்யும். உப்புக்கும் எலுமிச்சைக்கும் இருக்கும் இயற்கை சக்தி, நான் உனக்கு தரும் தெய்வீக ஆசியோடு சேர்ந்து உன் வீட்டில் ஒரு புதுமையான மாற்றத்தை கொண்டு வரும். நீ ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே. உன் உழைப்பின் வியர்வை வீணாகாது. நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் வழிகாட்டுவேன். உன் வாழ்க்கையில் தடைகள் இருப்பது போல தோன்றினாலும் அது எல்லாம் அகலும் நேரம் வந்துவிட்டது. நீ செய்யும் இந்த சிறிய மந்திரம் உன் நம்பிக்கை எனும் பெரிய சக்தியோடு சேர்ந்து பணம் எளிதாக ஓடிவரச் செய்யும். உன் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களெல்லாருக்கும் நல்லது நடக்கும். உன் குழந்தைகள் படிப்பில் முன்னேற்றம் காண்பார்கள், உன் கணவர் அல்லது நீ செய்யும் வேலை உயர்வடையும், உன் கடன்கள் மெதுவாக அடைக்கப்படும். உன் வாழ்க்கையில் நிம்மதி மலரும். உனக்கு எதிராக யாரேனும் தீய எண்ணங்களோ சாப்மோ வைத்திருந்தால் அது உப்புடன் கரைந்து போய்விடும். என் தங்கமே, இன்னொரு விஷயம் நினைவில் வைக்க வேண்டும். இந்த மந்திரத்தை செய்யும் போது உன் மனதில் எந்த கோபமோ துக்கமோ பயமோ இருக்கக் கூடாது. மனதை சுத்தமாக வைத்துக்கொள். உனக்கு எதிராக நடந்தவர்கள் இருந்தாலும் அவர்களை மன்னித்தேன் என்று மனதிற்குள் சொல்லி வை. ஏனெனில் மன்னிப்பு என்பது எல்லா தடைகளையும் திறக்கும் பொற்கொடி.
நீ உன் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்களைக் கண்டிருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை. இன்று உன் கைகளில் இருக்கும் அந்த எலுமிச்சையும் உப்பும் என் ஆசியை தாங்கி உன் வாழ்க்கையை உயர்த்தும் கருவியாக மாறும். ஒரு வாரத்திற்குள் உன் மனதில் இருக்கும் அந்த சிறிய சந்தேகமே போய்விடும், ஏனெனில் உன் வீட்டுக்குள் அதிசயம் நடக்க ஆரம்பித்து விடும். நான் உன்னோடு பேசும் இந்த நேரமே உன் வீட்டுக்குள் ஒரு நல்ல அலை பரவி வருகிறது என் தங்கமே. உன் கண்ணில் தெரியும் அந்த கவலையை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் சொல்ல வந்தது என்னவென்றால், அந்த கவலைக்கு இன்று முடிவு வருகிறது. தினமும் செய்யும் இந்த உப்பு கூட்டல் எலுமிச்சை மந்திரம் உன் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்கும். நீ நினைக்காத வழிகளில் பணம் வரத் தொடங்கும். சில நேரங்களில் நீ எதிர்பார்க்காத இடங்களில் கூட உதவிகள் வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நான் தரும் இந்த ஆசியால் நீ உன் கைகளை விரித்து நிம்மதியாக சுவாசிக்கக் கூடிய நாள் அருகில் தான் உள்ளது. அந்த நாள் வந்துவிட்டால் நிதிகா தேவி சொன்னது உண்மைதான் என்று நீ மனதிற்குள் மகிழ்ச்சியுடன் சொல்லுவாய். என் தங்கமே, எப்போதும் நினைவில் வை, உன் வாழ்க்கையில் ஏழ்மை என்ற வார்த்தை இருக்காது. உன் வீட்டில் எப்போதும் வளமும் நிம்மதியும் நிரம்பி வழியும். உன் உழைப்புக்கு உரிய பலனை நான் உனக்கு தருவேன். நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், உன் நம்பிக்கையை கைவிடாமல் இந்தச் சிறிய மந்திரத்தை தொடர்ந்து செய்வது மட்டுமே. ஒவ்வொரு காலையிலும் உன் வீட்டின் வாசலில் எலுமிச்சையை வைத்துவிட்டு உன் கைகளைக் கூப்பி, என் வீட்டில் செல்வம் பெருகட்டும், நிதிகா தேவி எனக்கு ஆசீர்வாதம் தரு என்று சொல்லும் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் நல்ல அதிர்வுகளை உருவாக்கும். உன் மனம் தெளிவாகும், உன் பாதைகள் நேராகும், உன் முயற்சிகள் பலிக்கும். நீ நினைத்தால் மட்டும் போதும் என் தங்கமே, நான் உன் அருகிலேயே நிற்கிறேன். உன் கண்ணீரை துடைத்து உன் கைகளை பிடித்து உன் வாழ்க்கையை உயர்த்துகிறேன். உப்பு கூட்டல் எலுமிச்சை மந்திரம் உன் வாழ்க்கையில் புதிய ஒளியை கொண்டு வரும். அதை நீ உணரத் தொடங்கும் நாட்கள் மிக அருகில் தான் உள்ளன. என் தங்கமே, உன் இதயத்தில் நான் இன்று சொல்லும் வார்த்தைகள் ஒலிக்கட்டும். உப்பு, எலுமிச்சை, இந்த இரண்டு சாதாரண பொருட்கள் தான் உன் வாழ்க்கையின் சக்கரத்தை பண வருமானம் நோக்கி திருப்பப் போகிறது என்று நான் சொல்கிறேன். இந்த உலகம் பெரிய மந்திரங்களாலும் சிக்கலான சடங்குகளாலும் தான் மாற்றமடையும் என்று நினைக்கும் மனதில் இருந்து நீ வெளியே வா. தேவையானது உன் நம்பிக்கையும் உன் கையில் உள்ள இந்த சிறிய பொருட்களும் தான். ஒரு சிறிய எலுமிச்சையும் ஒரு சிறிய உப்பும், ஆனாலும் அதில் அடங்கியிருக்கும் சக்தி அளவில்லாதது என் தங்கமே. தினமும் காலையில் எழுந்தவுடன் இந்த பரிகாரத்தை செய்யத் தொடங்கினால் உன் வீட்டின் சுவாசமே மாறி பணம் தானாகவே உன்னிடம் ஓடி வரும். உன் வீட்டில் நீ நடந்து செல்லும் இடமெல்லாம் அமைதி மற்றும் பணத்தின் ஆற்றல் பாயும். அந்த ஆற்றலை உன்னிடம் கொண்டு வருவதற்கான கதவை திறக்கும் சாவி தான் இந்த உப்பு கூட்டல் எலுமிச்சை பரிகாரம். காலையில் சூரியன் உதிக்கும் முன் நீ கைகளை கழுவி மனதை அமைதியாக்கி ஒரு சிறிய பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை ஊற்று. அந்த தண்ணீரில் ஒரு சிறிய எலுமிச்சையை பிழிந்து விடு. பிழித்த பின் அதில் ஒரு சிறிய சிட்டிகை உப்பை சேர்த்து மெதுவாக கலந்து, பணம் என் வாழ்க்கையில் பெருகி ஓடட்டும், என் வீட்டில் நிதி நிலைத்திருக்கட்டும் என்று மனதில் நினைத்து அந்த நீரால் உன் வீட்டின் வாசலையும் உன் கைகளையும் சுத்தம் செய். என் தங்கமே, இந்த பரிகாரம் உன் மனம், வீடு, சூழல் எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தி பணம் வர வேண்டிய பாதைகளை திறக்கும். உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் பிறர். என் தங்கமே, பிறர் பொறாமை பார்வைகள், சாபங்கள், உன் வளர்ச்சியை தடுக்க நிற்கும் கருப்பு சக்திகள் எல்லாம் இந்த எலுமிச்சை உப்பு கலந்த நீரை பார்த்தவுடனே உருகி மறைந்து விடும்.
அது உன் வீட்டு வாசலில் ஒரு கண்களுக்கு தெரியாத கவசத்தை உருவாக்கும். அந்த கவசம் உன் வருமானத்தையும் உன் வீட்டு அமைதியையும் பாதுகாப்பாக வைத்திருக்கும். நீ செய்யும் இந்த சிறிய செயல் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைத்து வியக்க வேண்டாம் என் தங்கமே. சிறிய செயல்களில் தான் பெரிய அதிசயங்கள் மறைந்து கிடக்கின்றன. இந்த பரிகாரத்தை செய்யும் போது மனதில் நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நீ தண்ணீரை கலக்கும் போது உன் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகங்களை அனைத்தையும் தள்ளிவிடு. இது வேலை செய்யுமா என்ற கேள்விக்கு இடமே இல்லாமல் இது என் வாழ்க்கையை மாற்றும் என்ற நம்பிக்கையோடு செய். அந்த நம்பிக்கையின் அலைகள் உன் வீட்டு ஆற்றலை மாற்றும். உன் வாழ்க்கையில் பணம் தானாகவே ஓடி வரும். எதிர்பாராத வழிகளில் வருமானம் பெருகும். சிக்கித் தவித்த கடன்கள் விலகும். ஒரு நாள் 2 நாள் என்று பார்த்து கொண்டே போனால் சில நாட்களில் நீ உணரும் வீட்டின் காற்றே மாறிவிட்டது என்று. அமைதியாக இருந்த இடம் சந்தோஷமாகும். சோர்வாக இருந்த மனம் நம்பிக்கையோடு நிறைந்துவிடும். பழைய கடனாளிகள் உன்னிடம் சண்டை போடாமல் பணத்தை திரும்ப கொடுக்க நேரம் கேட்டு வருவார்கள். புதிய வேலை வாய்ப்புகள், வியாபார வளர்ச்சிகள், புது கஸ்டமர்கள் இவை அனைத்தும் நின்று கொண்டிருந்த கதவுகளை திறந்து உன்னிடம் வரத் தொடங்கும். என் தங்கமே, இந்த சிறிய செயலை உன் வீட்டின் சக்தி வளமாக்கும் ஒரு வழியாக பாரு. உப்பு, எலுமிச்சை இவை இயற்கையின் பரிசு. அவற்றில் உள்ள அதிசய சக்தியை நீ மதிக்கிற அளவுக்கு அது உனக்கு நன்மை செய்யும். ஒரு நாளை நீ தவற விட்டாலும் பரவாயில்லை, மறுநாள் மீண்டும் தொடங்கு. தொடர்ச்சியாக இந்த பரிகாரத்தை செய்தால் ஒரு மாதத்தில் உன் மனதில் இருந்த அச்சங்களும் குறைந்து நிம்மதி பெருகும். இந்த பரிகாரம் உன் பண வரவை மட்டும் அல்ல, உன் ஆரோக்கியத்தையும் குடும்ப அமைதியையும் காக்கும். வீட்டில் அடிக்கடி சண்டை நடக்கிறதா? உன் கணவர் உன்னை புரிந்து கொள்ளாத நிலை உண்டா? உன் குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லையா? அப்படியானால் இந்த உப்பு, எலுமிச்சை கலந்த நீரால் வீட்டு மூலைகளை தெளிக்கவும். அந்த நீர் உன் வீட்டின் சூழலை சுத்தப்படுத்தி தெய்வீக ஆற்றலை அழைக்கும். அந்த ஆற்றல் உன் குடும்பத்தினரின் மனதை அமைதியாக்கும். சண்டைகள் குறைந்து அன்பு அதிகரிக்கும். என் தங்கமே, உன் மனம் சோர்ந்து போகும் நேரங்களில் நான் உன் அருகில் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. உன் கையில் இருக்கும் இந்த சிறிய பரிகாரம் என் ஆசீர்வாதத்தின் அடையாளம். நீ தினமும் அந்த நீரை கலக்கும் போதும் நிதிகா தேவி என் வாழ்க்கையில் அமைதியையும் பண வளத்தையும் கொண்டு வா என்று சொல்லிக்கொள். அந்த வார்த்தைகள் உன் குரலில் மட்டும் ஒலிப்பதில்லை, அது பிரபஞ்சத்திற்கே சென்றடையும். அந்த பிரபஞ்சம் உனக்கு பதில் அளிக்கும். நீ இந்த பரிகாரத்தை தொடங்கிய பின் சில நாட்களில் சின்ன சின்ன நல்ல அறிகுறிகள் உனக்கு தெரியும். நீ மறந்து போன பணம் யாரோ உனக்கு திருப்பி கொடுப்பார்கள். வழக்கமான செலவுகளுக்கு திடீரென்று கூடுதல் வருமானம் கிடைக்கும். வியாபாரம் செய்தால் புதிய வாடிக்கையாளர்கள் உன்னை தேடி வருவார்கள். வேலை தேடுகிறாய் என்றால் நீ கனவு கண்ட வேலை வாய்ப்பு உனக்கு அருகில் வந்து நிற்கும். இவை அனைத்தும் உன் நம்பிக்கையாலும் உன் மனம் அனுப்பும் நல்ல ஆற்றலாலும் நிகழும். என் தங்கமே, இந்த உலகம் நம்பிக்கையையும் உழைப்பையும் விரும்புகிறது. நீ உழைக்கிறாய், ஆனாலும் அதற்கான பலன் தாமதமாகிறது. அதற்கு காரணம் உன் வீட்டு ஆற்றல் சிக்கித் தவிப்பது தான். அதை நீக்குவதற்கான சாவி இந்த உப்பு, எலுமிச்சை. தினமும் காலை சூரியனின் முதல் ஒளியில் இந்த பரிகாரத்தை செய்தால் உன் வாழ்க்கையின் பாதை தானாகவே சுத்தமாகும். நீ ஓட வேண்டியதில்லை. பணம், அமைதி, மகிழ்ச்சி அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். நான் உனக்குச் சொல்கிறேன் என் தங்கமே, நீ இன்று இந்த வழியை தொடங்கு.
நாளைக்கு அல்ல, மறுநாளுக்கு அல்ல, இன்றே தொடங்கு. உன் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் வலிமை கூடும். உன் முகத்தில் பிரகாசம் மாறாத சிரிப்பாகும். யாரும் உன்னை இழிவாக காண முடியாது. நீ உன் குடும்பத்திற்கு பெருமை அளிப்பாய். உன் வாழ்க்கையில் புதிய கனவுகள் முளைக்கும், பழைய பயங்கள் அழிந்து போகும். நினைத்து பார் என் தங்கமே, உன் வீட்டின் கதவு திறந்து காத்திருக்கிறது. அந்த கதவு வழியாக பணம், ஆரோக்கியம், அமைதி, அன்பு அனைத்தும் வர காத்திருக்கின்றன. நீ செய்ய வேண்டியது அந்த கதவின் பூட்டை திறப்பது மட்டும். அந்த பூட்டின் சாவி உன் கைகளில் இருக்கிறது. அந்தச் சாவி தான் இந்த உப்பு, எலுமிச்சை பரிகாரம். அதனை பயன்படுத்தி உன் வாழ்க்கையின் கதவை இன்று திறந்துவிடு. நான் உன் அருகில் நிற்கிறேன். உன் கைகளில் இருக்கும் அந்தச் சிறிய பாத்திரத்தை பார்த்து நான் சிரிக்கிறேன். அந்தச் சிரிப்பில் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் இருக்கிறது. நீ எடுத்து வைத்த இந்தச் சிறிய படி உன் வாழ்க்கையில் பெரிய பாதையை கட்டும். அந்த பாதையில் உன் கால்கள் நிம்மதியாகவும் வெற்றிகரமாகவும் நடக்கும். நீ எதையும் இழப்பதில்லை. நீ பெறுவது மட்டுமே அதிகரிக்கும். என் தங்கமே, உன் மனதை வலிமையாக்கிக் கொள். உன் நம்பிக்கையை ஒருபோதும் குலைக்காதே. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடரும் போது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையும் மாற்றமடையும். உன் கனவுகள் அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறும். நான் உன்னை பார்த்து பெருமைப்படுவேன். உன் வாழ்க்கை ஒரு அதிசய கதையாக மாறும். என் தங்கமே, உன் வாழ்க்கையைச் சுற்றி இருந்த அந்த எதிர்மறை வட்டம் நாள்தோறும் குறைந்து கொண்டே போகும். நீ செய்யும் இந்தச் சிறிய செயல் உன் கையை பிடித்து பெரிய மாற்றங்களை உன் வீட்டுக்கு கொண்டு வரும். காலையில் நீருடன் உப்பு, எலுமிச்சையை வைத்து வாசலில் சிந்தும் அந்த நேரம் பிரபஞ்சத்தின் சக்தியுடன் இணைக்கும் ஒரு தருணம். அந்த தருணத்தில் உன் மனதில் நினைப்பது எந்த ஆசையோ அது உன்னிடம் வந்து சேரும். நான் வளமாக வேண்டும், என் கடன் மறைய வேண்டும், என் வீடு நலமாக இருக்க வேண்டும் என்று மனதில் நிறைவு உணர்வோடு நினைத்துச் செய். உன் வீட்டில் இருக்கும் சுமைகள், உனக்கு தெரியாமல் வந்த கண்ணேற்றங்கள், யாரோ வைத்த தடைகள், அவை எல்லாம் மெதுவாக கரையத் தொடங்கும். உன் வீட்டு வாசல் திடீரென லேசான குளிர்ச்சியைப் போல் உணரப்படலாம். அது நல்ல ஆற்றல் அங்கு வந்து சேர்ந்த சிக்னல். அந்த ஆற்றல் தான் உன் வாழ்க்கையில் பணம், வேலை வாய்ப்பு, நல்ல உறவுகள், ஆரோக்கியம் என அனைத்தையும் வரவழைக்கும். நீ நினைக்கிறாயோ, இதெல்லாம் சின்ன விஷயம் தான், எப்படி பெரிய மாற்றம் தரும் என்று. ஆனால் பிரபஞ்சம் எப்போதும் எளிய வழியில் தான் பெரிய அதிசயங்களை செய்கிறது. உப்பு, எலுமிச்சை சேர்த்து சுத்தம் செய்வது அந்த இடத்தில் மறைந்து கிடக்கும் அனைத்து கெட்ட ஆற்றல்களையும் விரட்டும். ஒரு நாள், 2 நாள் என்று மட்டும் பார்த்து விடாதே. குறைந்தது 9 நாட்கள் தொடர்ந்து செய்து பாரு. 9வது நாளில் உனக்கு உன் வாழ்க்கை மாறத் தொடங்கியதை நீ உணர ஆரம்பிப்பாய். என் தங்கமே, உன் மனம் நிறைய காயங்களால் சோர்ந்து போயிருக்கும். யாரோ நம்பிக்கையை உடைத்திருப்பார்கள். யாரோ உன்னை இழிவுபடுத்தியிருப்பார்கள். ஆனால் அவற்றை எல்லாம் விடு. அந்த காயங்களை குணப்படுத்துவதற்கே இந்த பரிகாரம் உனக்கு ஒரு கருவியாக இருக்கும். நீ உப்பு கலந்த நீரை வாசலில் சிந்தும்போது உன் மனதிலும் அந்த காயங்கள் குணமாகும் சக்தி வெளிப்படும். ஒரு புதிய நம்பிக்கை உன்னுள் உதிக்கும். அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் அடித்தளத்தை வலுப்படுத்தும். உன் வீட்டின் மூலை மூலைக்கும் ஒரு நேர்மறை வாசம் பரவத் தொடங்கும். நீ உன் குடும்பத்தோடு பேசும் வார்த்தைகளில் கூட இனிமை வரும். பணம் குறைந்தால் கூட சண்டைகள், மனக்கசப்புகள் இல்லாமல் ஒரு அமைதி நிலவும். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையை வளர்ச்சிக்கு இழுக்கும் முதல் அடிப்படை. பிரபஞ்சம் உனக்குச் சொல்லும் ஒரு அறிகுறி போல இருக்கும் அது.
இப்போ உனக்கு நல்லது தான் நடக்கும் என்று அந்த சக்தி உன் மனதுக்குள் பேசத் தொடங்கும். நினைவில் வை என் தங்கமே, உன் உழைப்பின் பலனை யாரும் தடுக்க முடியாது. இந்த பரிகாரம் உன் பாதையை சுத்தம் செய்யும். உன் கடன் குறைய ஆரம்பிக்கும். கையில் தங்கி இருக்கும் பணம் பெருகும். ஒருவருக்கு நீ கடன் வாங்கி சிரமப்பட்டால் அதற்கான தீர்வு தானாகவே உன் முன் வந்து நிற்கும். உன் வீட்டில் நல்ல செய்தி வரும். நீ வெறுத்து கொண்டிருந்த பிரச்சனைகள் ஒன்றன்பின் ஒன்றாக விலகும். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயம் நடப்பதை முன்பே உணரலாம். யாரும் காரணம் சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி உன் மனதுக்குள் பரவத் தொடங்கும். அது தான் உனக்கான சின்ன சிக்னல். அந்த நேரத்தில் நீ உன் மனதை நன்றியுடன் நிரப்பிக்கொள். நன்றி பிரபஞ்சமே, நன்றி தேவதேவி என்று உள்ளுக்குள் சொல்லு. அந்த நன்றியுணர்ச்சி தான் மேலும் பல நல்லவற்றை உன்னிடம் இழுத்து வரும். என் தங்கமே, உன் நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் கதவை திறக்கும் சாவி. உப்பு எலுமிச்சை பரிகாரத்தை செய்வது ஒரு வழி மட்டுமே. அந்த வழி உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் சக்தியை எழுப்பும். அதை எழுப்பியவுடன் நீ செய்யும் எந்த முயற்சியும் பலிக்காமல் போகாது. உன் கையில் கஷ்டமாக இருந்த வேலைகள் எளிதாக முடியும். நீ யாரிடமாவது பேசிக்கொண்டு இருந்தால் கூட அவர்கள் திடீரென உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள். உன் வார்த்தைகளுக்கே ஒரு புதிய ஆற்றல் வந்துவிடும். நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன், உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் பிரபஞ்சம் உனக்காக வேலை செய்கிறது. நீ அதை நம்பினாலே போதும். அந்த நம்பிக்கையுடன் நீ செய்கிற உப்பு எலுமிச்சை பரிகாரம் உனக்கு வல்லமையான ஒரு கவசமாக இருக்கும். யாரும் உன்னிடம் தீங்கு செய்ய முடியாது. உன் வாழ்க்கையில் நிழலாக இருந்த கஷ்டங்கள் ஒளிந்துவிடும். இனி உன் மனதில் பயம் வேரூன்றி இருக்கக்கூடாது. என்னால் முடியாது என்ற எண்ணத்தை விடு. என்னால் முடியும் என்று உன்னைத்தானே நம்பு. உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை நீதான் மாற்றும் சக்தி கொண்டவன். அந்த சக்தியை உனக்குள் உணர்ந்து கொண்டு செயலில் இறங்கு. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன் இலக்கை நோக்கி செல்லும் வழியாக மாறும். உன் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் உன்னை மதித்து பாராட்டத் தொடங்குவார்கள். ஏற்கனவே உன்னை குறைத்து மதித்தவர்கள் கூட உன் முன்னே பணிந்து நிற்பார்கள். அதுதான் நேர்மறை ஆற்றலின் வலிமை. அந்த வலிமை உன் வாழ்க்கையை மெய்ப்பொருளாக மாற்றும். நீ விரும்பிய வீடு, வேலை, வாகனம் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும். என் தங்கமே, நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக, வளமாக வாழ்வதற்காக நான் சொல்லும் இந்த சிறிய பரிகாரம் உன் வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்கப் போகிறது. அதை செய், மனதுடன் செய், அன்புடன் செய். உன் நம்பிக்கையின் வெளிச்சம் உன் வீட்டை ஒளிரச் செய்யட்டும். நாளை நீ திரும்பி பார்த்தால், இந்த நாள் தான் உன் வாழ்க்கையை மாற்றிய நாள் என்று பெருமையுடன் நினைப்பாய். என் தங்கமே, உன் வீட்டில் நான் உருவாக்கும் அந்த ஒளியைக் கண்டு நானே பெருமையடைகிறேன். உன் கையில் இருந்த அந்த குறைவுகள், அந்த கடன்கள், அந்த துன்பங்கள் அனைத்தையும் ஒரு கட்டமாக அகற்றுகிறேன். உப்பு எலுமிச்சை என்ற அந்த எளிய பொருட்களுக்குள் நான் ஊற்றும் ஆற்றல் தான் உன் வாழ்க்கையை தங்கமாக மாற்றும் மந்திரம். தினமும் நீ இதை செய்யும் போது உன் வீட்டில் பணப்பரிமாணம் எளிதாக வந்து சேரும். சில நேரங்களில் உனக்கு தோன்றலாம், இது வேலை செய்கிறதா என்று. ஆனால் என் தங்கமே, நீயே கவனித்து பார்க்க, அந்த சிறிய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் எப்படி நிகழ்கின்றன என்று. ஒரு நாள் நீ எலுமிச்சையை உப்புடன் சேர்த்து வைக்கிறாய். அதே நாளில் உன் மனதில் இருந்த கவலை ஓரளவு குறைகிறது. அடுத்த நாள் ஒரு எதிர்பாராத செய்தி உனக்கு கிடைக்கும். அது உனக்கு சற்றே நிம்மதி தரும். மூன்றாவது நாள் உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன வாய்ப்புகள் திறக்கத் தொடங்கும்.
இந்த குறியீடுகளை நான் உனக்கு காட்டுகிறேன், ஏனெனில் நீ செய்யும் இந்த பரிகாரம் எனது ஆசீர்வாதத்தோடு இணைந்திருக்கிறது. என் தங்கமே, உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு சுவரும் உன் பிரார்த்தனையை கேட்கிறது. நீ எலுமிச்சையை உப்புடன் சேர்த்து அந்த மூலையில் வைக்கும் போது அந்த மூலை உயிர்ப்பெடுக்கும். அந்த மூலையில் இருந்த சிக்கல்கள் மெதுவாக கரைந்து போகும். அங்கே இருந்த இருளின் சக்திகள் அனைத்தும் தூரமாகி விடும். பணம் வராமல் தடுக்கின்ற அந்த மறைமுக தடை நீங்கிவிடும். உன் வீட்டில் ஒரு சுத்தமான ஆற்றல் பரவத் தொடங்கும். உனக்கு தெரியுமா என் தங்கமே, இந்த பரிகாரம் எவ்வளவு ஆழமான அதிசயங்களை செய்யும் என்று? உன் குடும்பத்தில் இருந்த சண்டைகள் தணியும். உன் கணவர் மனதில் இருந்த குழப்பங்கள் குறையும். குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்தத் தொடங்குவார்கள். வீட்டில் அமைதி உருவாகும் போது பணம் தானாகவே வழி பார்த்து வந்து சேரும். ஏனெனில் பணம் எப்போதும் அமைதியான இடத்தில்தான் தங்கி நிற்கும். நீ தினமும் இதைச் செய்வதால் உன் மனமும் வலுவடையும். நான் கைவிடக்கூடாது, நான் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் பெருகும். அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய விசை. ஏனெனில் நம்பிக்கையில்லாமல் எந்த மந்திரமும் வேலை செய்யாது. ஆனால் என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த பாசமும் அந்த நம்பிக்கையும் இந்த பரிகாரத்தை உயிரோடு வைத்திருக்கிறது. ஒரு நாள் நினைவு வா, நீ செய்த இந்த பரிகாரத்தின் சக்தியால் உன் வாழ்க்கையில் நடந்த அந்த அதிசயங்களை. ஒரு காலத்தில் பணத்திற்காக தவித்திருந்த நீ இன்று உன் கைகளில் பணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறாய். கடனாளிகளின் அழுத்தம் உன் வாழ்க்கையில் இருந்து தூரமாகி இப்போது எப்படி உதவலாம் என்று அவர்கள் பேசும் நிலைக்கு வந்துவிடுவார்கள். அந்த தருணத்தில் நினைத்து பார், இந்த எளிய உப்பு எலுமிச்சை தான் உன்னை அங்கே கொண்டு சென்றது என்று. என் தங்கமே, சில சமயம் உன் உள்ளத்தில் இருக்கும் பழைய வலிகள் இந்த பரிகாரத்தின் போது மேலெழலாம். நீ நினைக்கும் அந்த கவலைகள், அந்த சோகங்கள் சில நேரம் உன்னை வாட்டலாம். ஆனால் அப்போது நான் உன் அருகில் இருப்பேன். உன் கைகளை பிடித்து உனக்கு வலிமை தருவேன். கைவிடாதே, உன் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது என்று உனக்குள் ஓர் குரல் எழும். அந்த குரல் நான்தான். உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் அடுத்த மாற்றம் என்ன தெரியுமா? ஒரு புதிய வாய்ப்பு. அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பிசினஸ் வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது எதிர்பாராத ஒரு நிதி ஆதரவு ஆக இருக்கலாம். அந்த வாய்ப்பு உன்னிடம் வந்துவிடும், ஏனெனில் நீ செய்த இந்த பரிகாரம் உன் சுற்றுப்புறத்தில் அந்த ஆற்றலை உருவாக்கியிருக்கிறது. அந்த ஆற்றல்தான் அந்த வாய்ப்புகளை உன்னிடம் ஈர்க்கிறது. உன் வீட்டில் இந்த பரிகாரத்தைச் செய்வதால் உன் மனதின் வலிமையும் வளரும். முன்னால் உனக்குள் இருந்த பயம், தன்னம்பிக்கையின்மை மெதுவாக மறையும். அதற்கு பதிலாக தைரியம், நம்பிக்கை, உறுதி வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது தான் நீ உணர்வாய், பணம் வருவது என்பது ஒரு தொடக்கம் மட்டுமே, உண்மையான மாற்றம் உன் உள்ளத்தில் நடக்கிறது என்பதை. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நான் விதைக்கும் இந்த ஆற்றல் உன் குடும்பத்தையும் சுற்றியுள்ளவர்களையும் காப்பாற்றும். உன் வீட்டில் நுழைய முயலும் தீய பார்வைகள், கொடூர எண்ணங்கள், கெட்ட சக்திகள் அனைத்தும் உன்னை அணுக முடியாது. ஏனெனில் நீ செய்வது பரிகாரம் மட்டுமல்ல, அது ஒரு பாதுகாப்பு வளையமாக மாறுகிறது. ஒரு நாள் வரும், அந்த நாளில் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து நன்றி கூறுவாய். இந்த பாதையை எனக்கு காட்டியது தேவதையே, நிதிகா தேவியே என்று மனம் உருகி அழுவாய். அந்த கண்ணீர் நான் உணர்வேன். உன் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சியாகும். உன் வெற்றி என் வெற்றியாகும். என் தங்கமே, சில நேரங்களில் உன் மனதில் வரும் கேள்விகளை நான் அறிந்திருக்கிறேன். நான் தாமதமாக தொடங்கிவிட்டேனா, எனக்கு இந்த அதிசயம் நடக்குமா என்று நீ சிந்திக்கிறாய்.
ஆனால் உண்மையைச் சொல்கிறேன், தாமதம் என்கிறதே இல்லை. நீ இந்த பாதையில் முதல் படி வைத்த அந்த நொடியில் அதிசயம் உன்னிடம் ஓடிக்கொண்டு வந்தது. உன் வாழ்க்கையில் பணம் பாயும் அந்த தருணம் நெருங்கிவிட்டது. இந்த பரிகாரத்தை தொடர்ந்து கொண்டே இரு என் தங்கமே. வாரத்திற்கு ஒரு முறை எலுமிச்சையை மாற்றிக் கொள்ளுங்கள். பயன்படுத்தியதை தூய நீரில் கழுவி அதை ஒரு மரத்தடியில் வைத்து விடுங்கள். அந்த மரம் உன் ஆற்றலை உறிஞ்சி உனக்கு நல்ல விதைகளை விதைக்கும். உன் மனதில் நிறைந்திருக்கும் அந்த பயங்களை எல்லாம் வெளியேற்றிவிடு. உன் மனம் சுத்தமாக இருக்கும் போது தான் இந்த பரிகாரத்தின் சக்தி அதிகமாக வேலை செய்யும். உன் உள்ளத்தில் பாசத்தை நிரப்பிக்கொள், நம்பிக்கையை வளர்த்துக்கொள். அந்த நம்பிக்கையே உன்னை புதிய உலகிற்குள் அழைத்துச் செல்லும். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒளி பரவுகிறது. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் கிடைக்கும். உன் கைகளில் பணம் பெருகும். உன் குடும்பத்தில் சிரிப்பு அதிகரிக்கும். உன் மனதில் அமைதி பெருகும். அந்த அமைதியும் வளமும் உன்னுடன் என்றும் நிலைத்திருக்க நான் உன்னை காப்பாற்றுகிறேன். நாளை காலையில் நீ விழிக்கும் போது உன் மனதில் ஒரே ஒரு எண்ணம் இருக்கட்டும், இன்று என் வாழ்க்கை வளம் பெறும் நாள் என்று. அந்த எண்ணமே உன் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்கும். உன் ஆன்மா உனக்குச் சொல்வது போல் கேள், உன் வாழ்க்கை எவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டே இரு. என் தங்கமே, உன் வாழ்க்கையின் பயணம் இன்னும் நிறைவடையவில்லை. இன்னும் பெரிய அதிசயங்கள் உன்னை காத்திருக்கின்றன. உன் கையில் இருக்கும் இந்த எளிய உப்பு எலுமிச்சை உன்னை அந்த மகத்தான இடத்துக்கு கொண்டு செல்வதற்கான விசையாக இருக்கும். நம்பிக்கையுடன் இரு, தொடர்ந்து கொள், உன் வெற்றியை கொண்டாடும் நாள் நெருங்கிவிட்டது.